17வது ரேர் ஆர்ட் நியூமிஸ்மேட்டிக் கேலரி ஃபேர். இவங்க வந்து டெல்லி, இந்திய தலைநகரம் டெல்லியில் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக கண்காட்சி நடத்திருக்காங்கன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கண்காட்சி இந்த மாதம் நடக்குது. அதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவென்ட் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்திய தலைநகரமாம் டெல்லி, நியூ டெல்லியில் 17வது RANG ஃபேர், ரேர் ஆர்ட் நியூமிஸ்மேட்டிக் கேலரி ஃபேர். அவங்க நடத்த போகிற கண்காட்சியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து பல ஆண்டுகளாக இதில் குறிப்பிட்டபடி ஏறக்குறைய 17வது முறையாக இதை நடத்துகிறாங்க. இவங்க வந்து கடந்த ஆண்டுகள் நடத்தும் போது அபரிமிதமான கூட்டம் வந்து இந்திய அளவில் பேசு பொருளாச்சு. அதை தாண்டி வந்து அந்த அளவுக்கு டெல்லியில், அதுவும் அந்த இடத்துல வந்து இப்போ நடக்க இடத்துல வந்து கூட்டம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த ஏற்பாடு எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 100 டீலர்ஸ்க்கு மேலே இங்கே கலந்துக்க போகிறாங்க. ஸோ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். தலைநகரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். நார்த்துன்னு பார்த்துட்டுனா இப்போ உள்ள டெல்லி, உத்தரப்பிரதேஷ் தாண்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கு முன்னே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்த குறிப்பிட்ட அனைத்து பகுதிகளும் வந்து இது தலைநகராக இருந்தனால இங்கே வந்து உண்மையாலுமே ஒரு ட்ரெஷர் இடம்தான். ஸோ இதில் வந்து முக்கியமாக இந்த தடவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தடவை பிளான் பண்ணி சில பல காரணங்களால் அதை வந்து தள்ளி போட்டாங்க. இன்றைக்கி தேதியிலையும் இந்த எலெக்ஷன் அதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் கூட ஏப்ரல் 24, 25, 26 இவங்க நடத்த போகிறாங்க. இவங்க ட்ராவலிங்கில் வந்து டீலர்ஸ்க்கும் கலெக்டர்ஸ்க்கும் ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்க அதில் லெட்டர்ஸும் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதில் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்கள கேட்கலாம். நடக்கவிருக்கிற இடம் கான்ஸ்டியூஷனல் கிளப் ஆஃப் இந்தியா, டெல்லி. ஸோ இது பிரபலமான இடம்ன்றனால உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய சிக்கலெல்லாம் இருக்கிறாது. இன்னொரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன், போன வருஷங்கள் வந்து அபரிமிதமான கூட்டம் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சில அவங்க புதுமையான வழிமுறையை கையாளுறாங்க. கேஷுவல் விசிட்டர்ஸ், சீரியஸ் கலெக்டர்ஸ்ன்ட்டு, அதாவது சாதாரணமாக வரவங்க வந்து ஒரு என்ட்ரி பாஸ் வாங்கிக்கலாம். அவங்க 2 மணி நேரத்துக்கு மாத்திரம் பார்க்கலாம். மற்ற முக்கியமானவங்க, டைம் வேணும், 3 நாள் வரணுன்றவங்க, காலம்புலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறன்றவங்க, அவங்களுக்கு உண்டான என்ட்ரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான பாஸ் மாதிரியும் வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. சில அமௌண்ட் பே பண்ணுற மாதிரியும் ஃப்ரீ கவுண்டர் மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுட்டு விசிட்டர்ஸ் வந்து அதை பண்ணிக்கணும். டீலர்ஸும் சரி, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்டாலை ஒரு அந்த ஆம்பியன்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போன நோக்கம், வியாபாரத்துக்கு உண்டான நோக்கம் வந்து தெளிவுபடுத்தும். இதில் இந்த ஏற்கனவே இந்த பேரை குறிப்பிட்டிருந்தேன். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நாணயங்கள், பணத்தால் அஞ்சல் தலையை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு போகாமல் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஜுவல்லரி, ஜிம்ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையில் வந்து இந்த கண்காட்சி மிக பிரபலம். ஸோ அதனால் அனைத்து விதமான கலெக்டர்ஸ், டீலர்ஸும் இங்கே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். 100க்கும் மேற்பட்ட ஸ்டால் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அதை பொட்டென்ஷியலாக தயார் நிலையில் போனோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த காணொலி மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து